வணக்கம். 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நான் அனிதா. சபரிமலை கோவிலுக்குள் பெண்களை அனுமதிக்கும் விவகாரத்தில் கேரள அரசு எடுத்துள்ள நிலைப்பாடு குறித்து அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். ஆண்டவனுக்கு முன் அனைவரும் சமம் என்று சொல்கின்றவர்கள் அதில் ஆண் பெண் என்ற பேதம் பார்க்கக்கூடாது, மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற பேதம் பார்க்கக்கூடாது. அந்த பேதத்திலே தான் இதுவரை பெண்கள் அனுமதிக்கப்படாமல் இருந்தார்கள். தற்போது கேரள அரசு அதை அனுமதிக்கலாம் என்று சொல்லியிருப்பது வரவேற்கத்தக்கது. அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு பெண்களை சபரிமலை கோயிலுக்குள் செல்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும். பிரம்மச்சரியத்துக்கு பங்கம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் பண்டு தொட்டு பன்னெடும் காலமா இந்த நடைமுறை அந்த கோவிலிலே இருக்கிறது. தேவசம் போர்டும் மிக தெளிவாக தன்னுடைய கருத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறது. பாரம்பரியமான நடைமுறைகளிலே மாற்றம் செய்வதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை. இதெல்லாம் நீதிமன்ற வரம்புக்குள்ள வராது. இதெல்லாம் சமய நம்பிக்கை. சபரிமலையில் பெண்களை அனுமதிப்பது தொடர்பான விவகாரத்தில் பாஜக தலைவர்களிடையே கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. ஆண்களுக்கு நிகராக பெண்களை அனுமதிக்க வேண்டும் என்று தமிழிசையும், அனுமதிக்க கூடாது என்று ஹெச் ராஜாவும் கருத்து தெரிவித்துள்ளனர். அதனை இப்போது பார்க்கலாம். பெண்கள் சபரிமலைக்கு போகக்கூடாது என்று சொல்வதில் எனக்கு ஒப்புதல் கிடையாது. ஆனால் ஏன் போகக்கூடாது என்ற பழக்க வழக்கங்களை அந்த கோயில் சார்ந்த நடவடிக்கைகளில் ஏன் இதை எடுத்தார்கள் என்றால், அதில் இருக்கின்ற கடினமான பாதை, அதற்கு 48 நாட்கள் அதற்கு விரதம் இருக்க வேண்டும் என்று அந்த கடவுளின் நம்பிக்கை, இவையெல்லாம் பெண்களால் செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வியினால் அவர்களை அனுமதிக்கவில்லை. இந்து மதத்தை பொறுத்த மட்டில் நேரடியாக சில காரணங்கள் சொல்லப்படாது, மறைமுகமாக சில காரணங்கள் சொல்லப்படும். அதற்காக அவர்கள் அதை கட்டுப்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஆண்களுக்கு எங்கெங்கெல்லாம் உரிமை வழங்கப்படுகிறதோ அங்கேயெல்லாம் உரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்து எல்லா மதத்திலும் அனைவரும் இந்த கருத்தை ஒருமித்த கருத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. இது வேண்டுமென்றே இந்து மதத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக. ஆனால் நான் சமூக வலைதளத்தில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கேன். வி ஆர் ரெடி டு வெயிட், இதுதான் கோஷம். ஹிந்து பெண்கள் மத நம்பிக்கை இருப்பவர்கள் 5 வருடத்திற்கு பிறகு 55 வயது வரை நாங்கள் காத்திருக்க தயார். என்னோட டாக்டர் நான் கூட்டின்னு போயிருக்கேன் ஏற்கனவே. நான் ரெகுலராக சபரிமலைக்கு போகிறோம். அதனால் எங்கள் வீட்டில் யாருமே வந்து அந்த 55 வயசு வரை நாங்கள் போகலையேன்னு வருத்தப்படல. பின்ன இவருக்கு இப்போ பினராயி விஜயனுக்கு என்ன வந்ததுங்கிறேன்னா, ஸோ இட் இஸ் அட்ரோஷியஸ், ஆன்டி ஹிந்து, தி கோர்ட் ஷுட் டிஸ்மிஸ் இட். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்கலாம் என்று உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு கருத்து தெரிவித்துள்ளது. இதற்கு ஆதரவுகளும் எதிர்ப்புகளும் எழுந்துள்ள நிலையில் இந்த விவகாரம் கடந்து வந்த பாதையை தற்போது பார்க்கலாம். கடந்த 1500 ஆண்டுகளுக்கு மேல் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள் சென்று தரிசனம் செய்ய 10 வயது முதல் 50 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு அனுமதி கிடையாது. இவர்கள் பம்பை என்ற இடத்திலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு விடுவர். கடந்த 1991ஆம் ஆண்டு 10 வயது முதல் 50 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள் நுழைய கேரள உயர்நீதிமன்றம் அதிகாரப்பூர்வமாக தடை விதித்தது. 2006ஆம் ஆண்டு ஜோசியர் உன்னிகிருஷ்ண பணிக்கர் சபரிமலையில் நடத்திய 4 நாள் பூஜையில் பெண்கள் கோவிலுக்குள் நுழைந்தது தெரிய வந்ததாக அவர் கூறியது பெரும் சர்ச்சையை எழுப்பியது. 2007ஆம் ஆண்டில் ஐயப்பன் கோவிலுக்குள் பெண்கள் செல்ல அனுமதிக்கலாம் என்று அப்போதைய இடதுசாரி அரசு கூறியது. 2010இல் நடிகை ஜெயமாலா அளித்த பேட்டியில் 1989ஆம் ஆண்டு சபரிமலை கோவிலுக்கு சென்றபோது ஐயப்பன் விக்கிரகத்தை வணங்கியதாக கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பான பொதுநல மனு விசாரணையின் போது கேரள அரசு, திருவிதாங்கூர் தேவசம் போர்டு, சபரிமலை தலைமை தந்திரி உள்ளிட்டோருக்கு 2010 ஆகஸ்ட் மாதம் நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. 2011ஆம் ஆண்டு டிசம்பரில் மத உணர்வுகளை மீறியதற்காக நடிகை ஜெயமாலா, ஜோசியர் உன்னிகிருஷ்ண பணிக்கருக்கு கேரள உயர்நீதிமன்றம் சம்மன் அனுப்பியது. இந்த வழக்கு தற்போதும் நிலுவையில் உள்ளது. கடந்த ஜனவரி மாதம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பெண்களுக்கு உள்ள தடை நீடிக்கும் என்று திருவிதாங்கூர் தேவசம் போர்டு கருத்து தெரிவித்தது. அதே மாதத்தில் இது தொடர்பான விவகாரத்தில் கேரள அரசு தலையிடாது என்று அப்போதைய முதல்வர் உம்மன் சாண்டி தெரிவித்தார். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்க ஆட்சேபனை இல்லை என்று கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் தற்போது தெரிவித்துள்ளது.
தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை அங்கீகரித்து அளித்த கடிதத்தில் முதல்வர் ஜெயலலிதா கைரேகை வைத்தது சட்டவிரோதம் என்று கூறி சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை அங்கீகரித்து அளித்த கடிதத்தில் முதல்வர் ஜெயலலிதா கைரேகை வைத்தது சந்தேகம் அளிப்பதாக உள்ளது என்றும் 3 தொகுதிகளுக்கான அதிமுக வேட்பாளர்களின் வேட்புமனுவை நிராகரிக்கும்படியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிராபிக் ராமசாமி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் விளம்பர நோக்கில் தொடுக்கப்பட்ட வழக்கு என்று குறிப்பிட்டு வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். முடங்கி போய் கிடக்கும் அதிமுக அரசுக்கு பாடம் புகட்ட 4 தொகுதிகளிலும் திமுக அணியை அபார வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தொண்டர்களுக்கு திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை தீநகரில் தலைமை செயற்குழு உறுப்பினரும் கீழவேலூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளருமான கோவிந்தராஜன் இல்ல திருமண விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பேசிய ஸ்டாலின், புதுச்சேரியில் நெல்லித்தோப்பு உட்பட 4 தொகுதிகளிலும் திமுக அணி வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திமுகவின் வெற்றி என்பதை விட ஆளும் கட்சிக்கு பாடம் கற்பிக்க மக்கள் விரும்புவதாகவும் அவர் கூறினார். கடந்த 5 ஆண்டு காணொலி காட்சியில் ஆட்சி நடைபெற்றதாகவும், ஆனால் கடந்த 5 மாதங்களாக அதுவும் இல்லை என்றும் ஸ்டாலின் கூறினார். தமிழ்நாட்டில இன்றைக்கு ஒரு ஆட்சி, அது ஆட்சி என்று சொல்லக்கூடாது. தலைவர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து பலமுறை சொல்லியிருக்கிறார்கள், இது ஆட்சி அல்ல, இது ஒரு காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் சாதாரண காட்சி அல்ல, காணொலி காட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. சென்ற 5 வருஷம் காணொலி காட்சியாவது பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப 5 மாசமா அந்த காணொலி காட்சியும் காண முடியாத ஒரு சூழலை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. சட்டமன்ற குழு அமைப்பது தொடர்பாக தமிழக பொறுப்பு ஆளுநரை எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு பணிகளை கண்காணிப்பதற்கு தமிழக சட்டமன்றத்தில் 12 குழுக்கள் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் புதிய ஆட்சி அமைக்கப்பட்டு சட்டமன்ற கூட்டத்தொடரும் நிறைவுற்ற நிலையில் இதுவரை குழுக்கள் அமைக்கப்படவில்லை. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சட்டமன்ற செயலாளரிடம் கடிதம் அளித்த எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகரை சந்திக்க உள்ளதாக தெரிவித்திருந்தார். இதனையடுத்து இன்று மாலை சென்னை வரும் ஆளுநரை எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் சந்திப்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அவ்வாறு குழு அமைக்கப்படும் பட்சத்தில் அதில் திமுகவினருக்கு விகிதாச்சார அடிப்படையில் இடங்கள் ஒதுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் எந்த ஒரு வளர்ச்சியும் மேற்கொள்ளப்படாமல் கடந்த 10 ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்டு வருவதாக முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நாராயணசாமி போட்டியிடுகிறார். அத்தொகுதியில் உள்ள புவன்கரை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். பிரச்சாரத்திற்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் நாராயணசாமி, நெல்லித்தோப்பு தொகுதி கடந்த 10 ஆண்டுகளாக எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கின்ற செயலில் அதிமுக மற்றும் என்ஆர் காங்கிரசார் ஈடுபடுவதாக குறிப்பிட்ட நாராயணசாமி இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த நெல்லித்தோப்பு தொகுதி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதியில் அந்த வேலை நடக்கலை. அதனால் மக்கள் இந்த தொகுதியில் பல நல்ல திட்டங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக அதே போல் அதாவது குடி தண்ணீர் வசதி, சாலை வசதி, சாக்கடை திட்டம், வேலை வாய்ப்புகள், இது சம்மந்தமாக அந்த மக்களுடைய குறைகள் இருக்குது. அதெல்லாம் கேட்டுருக்குறோம். ஏன்னா தேர்தல் சமயத்தினால் அவங்களுக்கு எந்த வாக்குறுதி நம்ம கொடுக்க முடியாது. இதனிடையே புதுச்சேரி நெல்லித்தோப்பு இடைத்தேர்தலை சீர்குலைக்கும் வகையில் அதிமுகவினர் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாக புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அவருடைய தோல்வி பயத்தின் காரணமாக இதை போன்ற செயல்களிலே அவர்கள் ஈடுபடுவதை காங்கிரஸ் கட்சி நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எனவே இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நாங்கள் எங்களுடைய ஆட்சேபனையை அவரிடத்திலே நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி வளர்ச்சி அடையவில்லை என்று கூறும் நாராயணசாமி அது குறித்து தன்னுடன் நேரில் விவாதிக்க தயாரா என்று அதிமுக வேட்பாளரும் அத்தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஓம் சக்தி சேகர் கேள்வி எழுப்பியுள்ளார். எனது தொகுதி மற்ற 30 தொகுதியை விட என்னுடைய தொகுதி மிகவும் வளர்ச்சி அடைஞ்ச தொகுதியாக நான் சொல்கின்றேன். அவர் வேண்டுமென்றால் என்னோடு நேரடியில் அவர் என்ன குறை இருக்கு என்பதை சொல்லட்டும், அல்லது பொதுமக்களை கேட்டு அவர் தெரிஞ்சு கொள்ளட்டும். மணப்பாறை அடுத்த துவரங்குறிச்சியில் கழிவுநீர் கால்வாயில் சிசு மிதந்து வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த துவரங்குறிச்சியில் சர்ச் காம்ப்ளெக்ஸ் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் உள்ளது. அதிக அளவில் கடைகள் உள்ள இப்பகுதியில் குழந்தை உருவம் போன்ற ஒன்று கழிவுநீரில் மிதந்து வருவதை அப்பகுதி மக்கள் பார்த்தனர். அருகில் சென்று பார்த்தபோது அது சிசு என்று தெரிய வந்ததால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. கழிவுநீர் கால்வாயில் சிசு வீசப்பட்ட சம்பவம் துவரங்குறிச்சி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
தனியார் பள்ளிகளுக்கு தேவையான நிலம் குறித்து ஆய்வு செய்ய அரசு அமைக்கப்பட்ட குழுவில் 3 கல்வியாளர்களை சேர்த்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சுமார் 746 பள்ளிகளுக்கு உரிய அங்கீகாரம் மற்றும் போதிய கட்டமைப்பு வசதி இல்லை என்றும், எனவே அந்த பள்ளிகளை மூட உத்தரவிடக் கோரி பாடம் நாராயணன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு தலைமை நீதிபதி கவுல் மற்றும் நீதிபதி மகாதேவன் அடங்கிய முதல் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சபிதா ஆஜரானார். மேலும் அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமி பள்ளிகளுக்கான கட்டமைப்பு தொடர்பாக அரசு தரப்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த குழுவானது ஒரு வகுப்பறைக்கு தேவையான இடவசதி குறித்து அறிக்கை தயாரித்து பள்ளிகளுக்கு வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். இதற்கு சற்று கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் அரசால் அமைக்கப்பட்ட குழுவின் அரசு துறை அதிகாரிகள் மட்டுமே உள்ளனர் என்றும் கல்வியாளர்கள் இல்லை என்றும் சுட்டிக்காட்டினர். எனவே அரசால் அமைக்கப்பட்ட அக்குழுவில் கல்வியாளர்களை சேர்க்க வேண்டும் என்று கூறி 3 கல்வியாளர்களை சேர்த்துவிட்டனர். மேலும் இந்த வழக்கு மீதான அடுத்த விசாரணையை வரும் டிசம்பர் 20ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். ஆந்திர மாநிலம் கண்டலேரு அணையிலிருந்து கடந்த மாதம் 10ஆம் தேதி திறந்துவிடப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் முழுவதுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் சென்னையில் குடிநீருக்கு தேவையான நீர் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சென்னையில் குடிநீர் தேவைக்காக ஆந்திர மாநிலம் கண்டலேரு அணையிலிருந்து நீர் திறந்துவிடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு கடந்த மாதம் 10ஆம் தேதி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீர் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை வந்து கொண்டிருந்தது. மொத்தமாக 12 டிஎம்சி வரவேண்டிய தண்ணீரில் தற்போது 0.35 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே வந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆந்திர விவசாயிகள் தண்ணீரை திருடுவதே இதற்கு காரணம் என்று தமிழக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இத்துடன் 8 மணி செய்தியின் இந்த பகுதி நிறைவுற்றது. அடுத்த பகுதியை வழங்குவதற்காக மகேஷ் காத்திருக்கிறார். முதலமைச்சர் ஜெயலலிதா விரைவாக குணமடைந்து வருவதாக நடிகர் பிரபு தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து கேட்டறிவதற்காக நடிகர் பிரபு மற்றும் அவரது மகன் விக்ரம் பிரபு ஆகியோர் அப்போலோ மருத்துவமனைக்கு வந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரபு முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரையிடம் கேட்டறிந்ததாக கூறினார். விரைவில் தனி வார்டுக்கு மாற்றப்படும் வகையில் முதலமைச்சர் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக பிரபு தெரிவித்தார். வாய்ப்பு கிடைச்சது, வார்டுக்குள்ளேயே போய் எல்லாரையும் அங்கே பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தாலும் அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 நாளில் ரூமுக்கே வந்துடுவாங்க. அதாவது ஸ்பெஷல் வார்டுலேருந்து ஐசியூலேருந்து ஸ்பெஷல் ரூமுக்கே வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு குணமடைஞ்சிருக்காங்க. கடலூர் நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவனை ஆசிரியர் அடித்ததால் கேட்கும் திறன் பாதிக்கப்பட்டதாக புகார் எழுந்ததை அடுத்து சம்பந்தப்பட்ட ஆசிரியரை இடைநீக்கம் செய்து மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். கடலூர் சோனாங்குப்பத்தைச் சேர்ந்த பிரவீனா என்பவரின் மகனான பிரதாப் கடலூர் நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். சீருடை அணியாமல் கடந்த 3ஆம் தேதி பள்ளிக்கு சென்ற பிரதாப்பை உடற்கல்வி ஆசிரியர் பாட்ஷா கன்னத்தில் அடித்துள்ளார். இதில் மயக்கமடைந்த மாணவர் பின்னர் காது கேட்காதது குறித்து தனது தாய் பிரவீனாவிடம் தெரிவித்துள்ளார். காது, மூக்கு, தொண்டை மருத்துவரிடம் பரிசோதனை மேற்கொண்டதில் பிரதாப்பின் காது நரம்பு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 80% காது கேட்க வாய்ப்பில்லை என்றும் மருத்துவர் தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பிரவீனா தனது மகனுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார். இந்நிலையில் ஆசிரியர் பாட்ஷாவை இடைநீக்கம் செய்து மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதிகளில் டாஸ்மாக் மதுபானங்களை கள்ளத்தனமாக விற்ற பார் ஊழியர்கள் 8 பேரை போலீசார் கைது செய்தனர். டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களை நண்பகல் 12 முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் அரசு டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் மதுபானங்களை பார்களில் கள்ளத்தனமாக காலை முதல் விற்கப்படுவதாக புகார் வந்தது. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் போலீசார் சோதனையிட்டனர். இதில் செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் அனுமதியின்றி மதுபானம் விற்றதாக 8 பார் ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். பொது சிவில் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் இஸ்லாமிய அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு கொண்டு வரும் பொது சிவில் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை ஓபுல்லா படித்துறை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
இதில் மதுரை வாழ் இஸ்லாமியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது பொது சிவில் சட்டம் இஸ்லாமியரின் உரிமையை பறிக்க முயல்வதாகவும், முஸ்லிம்கள் காலம் காலமாக ஷரியத் அடிப்படையில் திருமணம் மற்றும் விவாகரத்து உள்ளிட்டவற்றில் செயல்படுவதை தடுக்கும் நோக்கில் கொண்டுவரப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா, மனிதநேய ஜனநாயக மக்கள் கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசுக்கு எச்சரிக்கின்றோம், காந்தி கண்ட கனவை குலைத்து விடாதீர்கள். உங்களுக்கு வெறும் 31% மக்கள் தான் வாக்களித்திருக்கிறார்கள். உங்களுக்கு எதிராக 69% மக்கள் இந்த நாட்டிலே வாக்களித்திருக்கிறார்கள். இந்த நாட்டுடைய ஒற்றுமையை, பன்மை கலாச்சாரத்தை, ஜனநாயகத்தை பாழ்படுத்திவிட வேண்டாம் என்று மத்திய அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் நாங்கள் எச்சரிக்கின்றோம். சிவகங்கையில் 8 வயது பள்ளி குழந்தையை காரில் கடத்தி நகைகளை பறித்த மர்ம நபர்களை சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவகங்கையைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவரின் மகள் திவ்யா அப்பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மதிய உணவு இடைவேளையில் வீட்டில் உணவருந்துவிட்டு பள்ளி திரும்பும் வழியில் திவ்யாவை காரில் முகமூடி அணிந்து வந்த மர்ம கும்பல் கடத்தியது. இதனையடுத்து நகைகளை பறித்துக் கொண்ட அந்த கும்பல் சாலையில் போலீசார் நிற்பதைக் கண்டு குழந்தையை இறக்கிவிட்ட பின்பு தப்பி சென்றது. சாலையில் அழுதபடி நின்ற குழந்தையை மீட்ட போலீசார் அவர்களது பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த சிவகங்கை நகர போலீசார் குழந்தை கடத்தப்பட்ட பகுதியில் இருக்கும் கடைகளின் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காருக்குள்ள என்னமோ தூக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்து மரமுக்குள்ள அந்த தோரை வச்சுட்டாங்க. அது தாங்கலான்னு சொன்னது அவங்க தர மாட்டேங்கிட்டாங்க. அடுத்து இந்த போலீஸை போட்டவங்க அவங்க கீழே போட்டுட்டாங்க. ஒருத்தர் வண்டி ஒரு நேரம் 3 பேர் இருந்தாங்க. கையில் கத்தி அந்த மூஞ்சில் அடிக்கிறது ஸ்ப்ரே மாதிரி இருந்தாங்களாம். கரைச்சி போச்சு மூக்கில் வச்சுலாம் அமுக்கினாங்களாம். நீ கத்துனேன்னா உன்னை கழுத்து அறுத்துறேன்னாகலாம். அப்புறம் அந்த போலீஸ்காரவனுக்கும் பிள்ளையை கீழே தள்ளி விட்டு அவங்க போயிட்டாங்க. அவிநாசியில் தமிழக அரசின் திருமண உதவித்தொகை வழங்குவதற்கு லஞ்சம் வாங்கிய சமூக நலத்திட்ட அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியைச் சேர்ந்த கமலேஸ்வரி என்பவர் தனது மகளின் திருமணத்திற்காக தமிழக அரசின் திருமண உதவி திட்டத்திற்கு விண்ணப்பித்திருந்தார். இந்த நிலையில் அப்பகுதி சமூக நலத்திட்ட அலுவலர் ஆறுமுகத்தாய் என்பவர் 2000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கமலேஸ்வரி திருப்பூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். இந்த புகாரை அடுத்து கமலேஸ்வரியிடம் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை லஞ்ச ஒழிப்பு போலீசார் அளித்தனர். அப்போது அந்த பணத்தை ஆறுமுகத்தாய் பெற்றபோது போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். பொய் வழக்கில் கைது செய்யப்பட்ட கணவனை விடுவிக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்த பெண் கைக்குழந்தையுடன் தீக்குளிக்க முயன்றதால் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவை அன்னூரைச் சேர்ந்த விஷ்ணு என்பவர் கடந்த அக்டோபர் 19ஆம் தேதி திருட்டு வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு சென்றபோது அவரது மனைவி பேபி தனது கைக்குழந்தையுடன் புகார் மனு அளித்தார். பொய் வழக்கில் கைது செய்யப்பட்ட தனது கணவரை விடுவிக்கவில்லை என்றால் தீக்குளித்து தற்கொலை செய்வதாக கூறி மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணெய் பாட்டிலை எடுக்க முயன்றார். அங்கிருந்த போலீசார் அவற்றை உடனே பறிமுதல் செய்து விசாரணை நடத்தினர். அப்போது தனது கணவர் திருந்தி வாழ்வதாகவும் எந்த தவறும் செய்யவில்லை என கைக்குழந்தையை தாண்டி சத்தியம் செய்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. எங்க வீட்டுக்கார மேல இப்ப திருட்டு கேஸ் பொய் கேஸ் போட்டிருக்காங்க ஐயா. அது அவங்களுக்கே இன்ஸ்பெக்டருக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க ஐயா. எங்காச்சும் என்கொயரிங் வாங்கி கொடு, நகை வாங்கி கொடு, அப்பதான் உன்னை விடுவேன்னு சொன்னாங்க ஐயா. நான் எந்த தப்புக்கும் போறதில்ல, குழந்தைய பார்த்துட்டு நான் வீட்டில் தான் இருக்கேன்னு சொன்னா நம்ப மாட்டிட்டாங்க ஐயா. இப்ப திட்டு கேஸ் போட்டு குண்டாசில் போடுற அளவுக்கு இப்ப வந்திருக்கிறாங்க ஐயா. போடுறேன்னு சொல்லிட்டு பழைய கேஸ் எல்லாம் எடுத்து எழுதி வச்சுட்டு இருக்காங்களாம் ஐயா. தமிழகத்தில் உள்ள கோயில்களில் பராமரிப்பு மற்றும் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக 5 பேர் அடங்கிய குழுவை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள கோவில்கள் மற்றும் புராதன சின்னங்களை சீரமைப்பது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. மேலும் சீரமைப்பு என்ற பெயரில் கோயில் சிற்பங்களை சேதப்படுத்துவது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் அவற்றை கண்காணிக்க நிபுணர் குழு அமைக்க உத்தரவிடப்பட்டது. சீரமைப்பு பணிகளுக்கும் தடை விதிக்கப்பட்டது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த விவகாரத்தில் விசாரித்து முடிவெடுக்க அமைக்கப்பட்டுள்ள 5 பேர் கொண்ட குழு பரிந்துரையின் பேரில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வழக்கு விசாரணை டிசம்பர் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 264 ரூபாய் குறைந்து விற்பனையாகிறது. சென்னையில் ஆபரண தங்கம் இன்று சவரனுக்கு 264 ரூபாய் குறைந்து விற்பனையானது.
கிராம் ஒன்று 2883 ரூபாய்க்கும், ஒரு சவரன் ஆபரண தங்கம் 23,064 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி 46 ரூபாய் 80 காசுகளுக்கும், பார் வெள்ளி 43,735 ரூபாய்க்கும் விற்பனையானது. இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழ்.